சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். மின்சார வாரிய வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு ஓர் அணுகுண்டை தமிழக அரசியலில் எரிந்திருக்கிறார் மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார். மின்சார வாரியத்துக்கு 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருப்பதாக கூறியிருப்பதோடு மின்சார கொள்முதலில் 58,000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருப்பதாகவும் அனைத்து டெண்டர்களிலும் 30 முதல் 40% வரை கமிஷன் பெறப்பட்டிருப்பதாகவும் பகீர் கிளப்பியிருக்கிறார். அதற்கெல்லாம் மேலாக கிரீன் எனர்ஜி, சோலார் மின் அனுமதி, கொள்முதல் ஆகியவற்றில் பார்ட்டி ஃபண்ட் வசூலிக்கப்பட்டதாக நிர்மல்குமார் முன்வைத்திருக்கும் குற்றச்சாட்டுகள் அறிவாலயத்தையே ஆட்டம் காண செய்திருக்கின்றன. இந்த விவகாரத்தில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினின் மருமகன் சபரீசனுக்கு செக் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள் விவரமறிந்த அதிகாரிகள். மின்சார வாரிய வெள்ளை அறிக்கை என்ன சொல்கிறது? எங்கே, ஏன், யாரால் சிக்குகிறார் சபரீசன்? விவரமறிய களமிறங்கினோம். நமக்கு கிடைத்த தகவல் எல்லாம் ஷாக் ரகம். புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு கடந்த ஜூன் 16ஆம் தேதி தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டது. அதன் தொடர்ச்சியாக கடந்த ஜூன் 25ஆம் தேதி மின்துறையின் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார் அமைச்சர் நிர்மல்குமார். கடன் முதல் குளறுபடிகள் வரை பல விவகாரங்களையும் பேசுகிறது அந்த அறிக்கை. 2001இல் 6,492 கோடி ரூபாயாக இருந்த மின்துறையின் கடன் இப்போது 2,47,130 கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. கடந்த திமுக ஆட்சியில் மட்டும் 87,000 கோடி ரூபாயை கடனாக வாங்கியிருக்கின்றனர். மின்வாரிய வரலாற்றிலேயே அதிக வருவாய் ஈட்டப்பட்டு அதிகமாக செலவு செய்திருப்பது கடந்த 5 ஆண்டுகளில்தான். அதாவது 4,97,996 கோடி ரூபாய் ஈட்டப்பட்டு 5,32,443 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த செலவுகள் எல்லாம் ஆக்கப்பூர்வ வழிகளில் செய்யப்படவில்லை, எந்த உள்கட்டமைப்பு மேம்பாடும் நடக்கவில்லை என்பதுதான் வெள்ளை அறிக்கை முன்வைக்கும் குற்றச்சாட்டு. நம்மிடம் பேசிய மின்சாரத்துறை உயர் அதிகாரிகள் சிலர் 2000 ஆண்டிலேயே சுமார் 1 லட்சம் பேர் மின்வாரியத்தில் வேலை செய்திருக்கிறார்கள். இடைப்பட்ட இந்த 25 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் மின் தேவை, கட்டமைப்புகள், மின்வாரியத்தின் வருவாய் அனைத்தும் அதிகரித்திருக்கின்றன. அதற்கேற்ப பணியிடங்களும் இரட்டிப்பாகி இருக்க வேண்டும். ஆனால் சுமார் 74,000 பேர் தான் இன்றளவில் வேலை பார்க்கிறார்கள். 10 பேர் வேலையை ஒருவர் செய்கிறார். அதனால்தான் டியூஸ் போனால் கூட அதை மாற்றுவதற்கு காலதாமதமாகிறது. மின்துறையில் மொத்தம் 1,40,635 பணியிடங்கள் இருக்கின்றன. அவற்றில் 65,921 பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் 9,136 பேர் பணி ஓய்வு பெற்றுள்ளனர். ஆனால் மொத்தமாக 343 பணி நியமனங்களே செய்யப்பட்டிருக்கின்றன. மின்பாதை ஆய்வாளர், வணிக ஆய்வாளர், வணிக உதவியாளர், கம்பியாளர், கணக்கு மேற்பார்வையாளர் உள்ளிட்ட பணியிடங்களில் பெரும் பற்றாக்குறை நிலவுகிறது. இதனால் 30 ஆண்டுகள் பின்னோக்கி போய்விட்டது தமிழ்நாடு மின்சார வாரியம். பணியாளர் பற்றாக்குறையை போக்குவதற்கு புதிதாக 15,058 பேரை பணியில் எடுக்க உத்தரவிட்டிருக்கிறார் முதல்வர் விஜய். ஏற்கனவே திமுக ஆட்சியில் கேங்மேனாக பணியில் சேர்ந்த 5,391 பேருக்கு இன்னும் பணியாணை வழங்கப்படவில்லை. அவர்களையும் சேர்த்து அடுத்த 1 வருடத்திற்குள் 20,449 பணியிடங்களை நிரப்ப தயாராகிறது அரசு. ஒரு நாளைக்கு தமிழகத்தின் மின் தேவை 21,307 மெகாவாட்டாக இருக்கிறது. அதில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் உற்பத்தி பங்களிப்பு வெறும் 3,495 மெகாவாட் தான். மீதி தேவைப்படும் மின்சாரத்தை தனியாரிடமிருந்துதான் கொள்முதல் செய்கிறோம். இத்தனை ஆண்டுகளில் மின்சார வாரியத்தின் உற்பத்தி திறனை மேம்படுத்த பெரிய முயற்சிகள் எதுவும் செய்யவில்லை. உப்பூர் அனல் மின் நிலையம் உட்பட பல திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுவிட்டன. அதேபோல மின்துறையின் சப்ஸ்டேஷன்கள் எண்ணிக்கை குறைவாக இருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறது வெள்ளை அறிக்கை. அதனால் அடுத்த 1 வருடத்திற்குள் 15,032 கோடி ரூபாய் மதிப்பில் 231 சப்ஸ்டேஷன்களை உருவாக்க முடிவெடுத்திருக்கிறோம். அடுத்த 4 வருடங்களுக்குள் மேலும் 238 சப்ஸ்டேஷன்கள் அமைக்கப்படும் என்கிறார்கள். வெள்ளை அறிக்கையில் பல விஷயங்களும் கூறப்பட்டிருந்தாலும் அதை தயாரித்தவர்களும் ஊழல்வாதிகள் தானே என்ற குரலும் கேட்கிறது. நம்மிடம் பேசிய ஊழல் ஒழிப்பு போர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் செல்வராஜ் தற்போது அமைச்சர் வெளியிட்டிருப்பது வெள்ளை அறிக்கை அல்ல, மின்வாரியத்தை பற்றிய புள்ளி விவர கணக்கு மட்டுமே. இந்த வெள்ளை அறிக்கையை தயார் செய்தது ஏற்கனவே மின்சார வாரியத்தை ஊழல் செய்து குட்டி சுவராக்கிய அதிகாரிகள் தான். ஊழல்வாதிகளே ஒரு அறிக்கையை தயார் செய்தால் இப்படித்தான் இருக்கும். உள்ளே நடந்த திருட்டுத்தனங்கள் இன்னும் வெளியே வரவில்லை என்கிறார். இந்த சர்ச்சைகள் ஒரு புறம் இருக்க, துறையில் இதுவரை உண்டு கொடுத்த பெருச்சாலிகளை பிடிக்கும் வேலையை தீவிரப்படுத்தி இருக்கிறார் அமைச்சர் நிர்மல்குமார். தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே மின்துறையின் கொள்முதல் பிரிவில் நிதி கட்டுப்பாட்டாளராக பணிபுரிந்த காசி என்ற
அதிகாரியை சஸ்பெண்ட் செய்தனர். கடந்த திமுக ஆட்சியில் மின்துறை தொடர்பான எந்த டெண்டராக இருந்தாலும் ஒப்பந்ததாரர்களிடம் பேசுவது, அவர்கள் கொடுக்கும் அன்பு பரிசுகளை கையாள்வது என பல வேலைகளிலும் ஈடுபட்டிருக்கிறார் காசி. கிரீன்வேஸ் சாலையிலுள்ள முன்னாள் அமைச்சரின் பங்களாவில் காசிக்கு என ஒரு அறையை ஒதுக்கப்பட்டு வசூல் தூள் பறந்த காலமெல்லாம் உண்டு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கடியை உருவாக்கியிருக்கும் 397 கோடி ரூபாய் டிரான்ஸ்பார்மர் ஊழல் புகாரில் வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறது சிபிஐ. அந்த வழக்கில் காசியின் பெயரும் இடம்பெற்றிருப்பதால் காசி கையாண்ட ஒப்பந்தங்கள் பார்ட்டி ஃபண்ட் என அத்தனையையும் தோண்ட தொடங்கி இருக்கிறது தாவேக அரசாங்கம். இதற்கிடையே பார்ட்டி ஃபண்ட் என்று சொன்னவுடன் சிலருக்கு கோபம் வருகிறது. ரினியூவபிள் எனர்ஜி தொடர்பான அப்ளிகேஷன்களை போட்டவர்களிடம் பேசி பாருங்கள், பார்ட்டி ஃபண்ட் என்றால் என்ன என்பதை அவர்கள் சொல்வார்கள். கிரீன் எனர்ஜி, சோலார் திட்டங்களுக்கு 1 கிலோவாட்டுக்கு 25 லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றிருக்கிறார்கள் என்று வெள்ளை அறிக்கை வெளியீட்டின் போது அதிரடி கிளப்பியிருக்கிறார் அமைச்சர் நிர்மல்குமார். சட்டமன்றத்தில் டாஸ்மாக் பார்ட்டி ஃபண்ட் தொடர்பாக முதல்வர் விஜய் பேசிய பேச்சின் சூடே இன்னும் ஆறவில்லை. அதற்குள்ளாக மின்சாரத்துறை பார்ட்டி ஃபண்ட் குறித்து நிர்மல் பேசியிருப்பது அதிர்வை கிளப்பியிருக்கிறது. அதற்கெல்லாம் மேலாக சோலார் ஒப்பந்தங்களில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினின் மருமகன் சபரீசனுக்கு எழுந்திருக்கும் சிக்கல்தான் ஹாட் டாபிக். நம்மிடம் பேசிய மின்சாரத்துறையில் ஓய்வு பெற்ற மூத்த அதிகாரிகள் சிலர் கடந்த திமுக ஆட்சியில் மின்துறைக்கு செந்தில் பாலாஜி, தங்கம் தென்னரசு, சிவசங்கர் என 3 அமைச்சர்கள் மாறி மாறி செயல்பட்டனர். அமைச்சர்கள் மாறினாலும் துறைக்கு அதிகாரம் செலுத்தியதெல்லாம் கரூர் டீம் தான். அதில் சோலார் உள்ளிட்ட புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தொடர்பான பிரிவு மட்டும் பிள்ளையார் பிரமுகர் வசம் இருந்தது. சபரீசனின் நெருங்கிய உறவுக்காரர் தான் அந்த பிரமுகர். பிள்ளையார் பிரமுகரும் சபையின் நாயகராக இருந்தவரின் வாரிசும் ஒன்றாக தொழில் செய்தனர். சோலார், காற்றாலை தொடர்பான அனுமதி ஒப்பந்தங்களின் அவர்கள் வைத்ததே ராஜ்யமாக இருந்தது. பூல்டு சப்ஸ்டேஷன் முறையில் 500 மெகாவாட்டுக்கு தங்களுடைய பினாமி நிறுவனங்களின் பெயர்களில் அனுமதி பெற்றுக் கொள்பவர்கள் சோலாரிலும் காற்றாலையிலும் முதலீடு செய்ய வருபவர்களிடம் பெரும் தொகையை கறந்து கொண்டு அந்த 500 மெகாவாட்டிலிருந்து பிரித்து கொடுப்பார்கள். பிள்ளையார் பிரமுகரின் கண்ணசைவு இல்லாமல் யாருக்கும் எந்த அனுமதியும் கிடைக்காது. இப்போது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தொடர்பான ஒப்பந்த முறைகேடுகளை தோண்ட தொடங்கியிருக்கும் தாவேக அரசு பூல்டு சப்ஸ்டேஷன்ஸ் முறையை ஒழித்துவிட்டது. அதோடு பிள்ளையார் பிரமுகரையும் நெருங்கி வருகிறது. அவர்தான் பார்ட்டி ஃபண்ட் உள்ளிட்ட விவகாரங்களை கையாண்டவர் என்பதால் அந்த பிரமுகர் வழக்கில் சிக்கினால் சபரீசனுக்கு சிக்கல்தான். அதனால்தான் அறிவாலயத்திற்கு உதறல் எடுத்திருக்கிறது. பிள்ளையார் பிரமுகர் போலீசிடம் நடந்ததை பேசிவிட்டால் ஒட்டுமொத்த பெருச்சாலி கூட்டமும் மாட்டிக்கொண்டுவிடும். அதனால் அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பும் முயற்சிகள் வேகம் எடுத்திருக்கின்றன என்கிறார்கள். பிள்ளையார் பிரமுகருக்கு ஒரு பக்கம் வலை வீசியிருக்கும் நிலையில் டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் மட்டுமல்ல, மின் கண்டக்டர் கொள்முதலிலும் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுப்பியிருக்கிறது தாவேக அரசு. 9 டெண்டர்களில் முறைகேடு நடந்திருப்பதை கண்டுபிடித்திருக்கிறோம். அது தொடர்பாக வழக்கு தொடுக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படும். கடந்த 5 ஆண்டுகளில் விஞ்ஞான முறையில் ஊழல் நடந்திருக்கிறது என்கிறார் அமைச்சர் நிர்மல்குமார். நம்மிடம் விரிவாக பேசிய அமைச்சர் நிர்மல்குமார், சோலார் மின் அனுமதி தொடர்பான விஷயங்களில் அக்ரிகேட்டராக செயல்பட்டவர்களை முற்றிலுமாக நீக்கியிருக்கிறோம். பூல்டு சப்ஸ்டேஷன்ஸ் முறையில் பல 100 மெகாவாட்டுகளை கட்டுப்படுத்தி வந்தவர்களின் அனுமதி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதில் நடைபெற்ற முறைகேடுகள் விசாரிக்கப்படும். அதேபோல கிளவுட் ஆடிட்டிங் முறையில் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் பெரும் முறைகேடு நடந்திருப்பது வெளிச்சமானது. அந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்குகள் பதியப்பட்டு வருகின்றன. ஒப்பந்த ஊழியர்களுக்கு நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே சம்பளத்தை செலுத்த உத்தரவிட்டிருக்கிறோம். மின் கண்டக்டர் கொள்முதலில் 9 டெண்டர்கள் போடப்பட்ட விதத்தை ஆராய்ந்த போது அவையெல்லாம் ஒரே ஐபி அட்ரஸில் இருந்து போடப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. சுமார் 1000 கோடி ரூபாய்க்கு அதில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் சந்தேகிக்கிறோம். அது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மின்சார வாரிய முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஒருவரும் தப்ப முடியாது என்றார். மின்துறையில் பார்ட்டி ஃபண்ட் வசூலித்த பிள்ளையார் பிரமுகர் தொடங்கி கரூர் டீம் வரை பலரையும் தோண்ட தொடங்கிவிட்டது தாவேக அரசு. கடந்த 5 ஆண்டுகளில் 20,000 கோடி ரூபாய் அளவுக்கு கொள்ளை நடந்திருப்பதாகவும் அது தொடர்பாக விசாரித்து வழக்கு பதியும்படி முதல்வர் உத்தரவிட்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள் விவரமறிந்த அதிகாரிகள். பார்ட்டி ஃபண்ட் விவகாரம் அறிவாலயத்தின் கழுத்தை நெருக்கும் நிலையில் பிள்ளையார் பிரமுகரால் பெரும் சிக்கலில் விழுந்திருக்கிறார் சபரீசன். இனி சிக்கல் மேலும் இருக்கலாம். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.